ஹோசூர் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஜெயசுராஜிடம் கேட்கலாம். ஜெயசுராஜ், வணக்கம். இந்த காரில் பயணித்த நபருடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா? அதே சமயத்தில் இந்த விபத்துக்கு என்ன காரணம், இதேனும் முதற்கட்ட தகவல் தெரிய வந்திருக்கிறதா? முழுமையான தகவல் ஜெயசுராஜ். அதாவது பாத்தீங்கன்னா, ஒசூர் அருகே கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளி அருகே தான் இந்த விபத்து நடந்திருக்கிறது. அந்த அத்திப்பள்ளியிலிருந்து பெங்களூரு செல்லக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலையில எடவனஹள்ளி என்ற இடத்துல இந்த விபத்து நடந்திருக்கு. சந்தாபுரம் பகுதியிலிருந்து சென்னை நோக்கி இந்த டொயோட்டா கார்ல 3 பேர் பயணம் செய்திருக்காங்க. எடவனஹள்ளி என்ற இடத்துல அந்த கார் சென்று கொண்டிருந்த போது முன்பக்கத்துல இன்ஜின்ல திடீர்னு புகை ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து அவர்கள் உடனடியாக சுதாரித்து அந்த கார்ல இருந்து இறங்கி தப்பித்துக் கொண்டனர். கார்ல மளமளவென தீயானது எரிந்து அந்த பகுதியே வெறும் போர்க்களமாக மாறியது. இதனால அந்த பகுதியில போக்குவரத்து தடை ஏற்பட்டது. அந்த பகுதியில் நின்றவர்கள் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து அந்த தீயை அணைத்தனர். காரில் முன்பக்க பகுதியில் மட்டுமே அந்த தீயானது எரிந்து சேதமானது. முதல் கட்ட விசாரணையில இன்ஜின் பகுதியில ஏற்பட்ட புகை அந்த ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லி அந்த மின்கசிவு காரணமாக ஏற்பட்டதாக தெரிகிறது. இதுல யாருக்கும் எந்த விதமான காயங்களோ சேதமோ ஏற்படவில்லை என்பதுதான் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நன்றி ஜெயசுராஜ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.